அதே போன்று இறுதியாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் இன்னும் ஒரு வசனத்தை கூறுகிறான். இந்த கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நாளை மறுமையில் அவர்களினுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி ஹுவ கைரல் லஹும். யாரெல்லாம் தங்களுடைய சொத்து செல்வங்களிலிருந்து பிறர்களுக்கு கொடுக்காமல் இருந்துவிட்டு இதுதான் எங்களுக்கு நல்லது, நாங்கள் சேர்த்து வைத்து நாங்கள் கோட்டை கட்டுவது தான் எங்களுக்கு சிறந்தது என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள் என்று சொன்னால், அவர்கள்ட்ட சொல்லுங்க நபியே, அது அவர்களுக்கு நலவு கிடையாது, அது அவர்களுக்கு தீமைதான், கெடுதிதான், அவர்களுக்கு அது நலவு என்பது கிடையாது. சயுதவ்வகூன மா பகிலூ பிஹி யௌமல் கியாமா. நாளை மறுமையில் அவர்கள் செய்த அந்த ஒட்டுமொத்த கஞ்சத்தனமும் அவர்களுடைய கழுத்தில் தொங்கவிடப்படும், அதற்குரிய பாவங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் என்று சொன்னால், எந்த அளவுக்கு கவனம் எடுத்து செயல்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. கொடுக்க வேண்டிய நிலைமையிலிருந்தும் தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்காமல் தடுத்து வைக்கக்கூடிய அந்த பழக்கம் என்பது, கஞ்சத்தனம் என்பது அல்லாஹ்வினுடைய சாபத்தையும் மலாயிகாமார்களுடைய பத்வாவையும் நாளை மறுமையில் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமையையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்று சொன்னால், இந்த பழக்கத்தை விட்டும் கட்டாயமாக நாங்கள் தூரமாக வாழ்ந்து அதிகமாக அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய, தர்மம் செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பேசுகின்ற பொழுது ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று சொன்னால், அல்லதி ஜமாஅ மாலன் வ அத்ததா. அந்த மனிதன் தன்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டிருப்பான். தன்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம் சேர்த்து அவைகளை அவன் எண்ணிக்கொண்டு இருப்பான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா. அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவன் எப்படி எண்ணிக்கொண்டிருப்பான் என்று சொன்னால், நிச்சயமாக நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் என்பதுதான், நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த சொத்து செல்வம் என்பதுதான், பணம் என்பதுதான் என்னை காப்பாற்றும் என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த சொத்து செல்வம் தான் என்னை காப்பாற்றும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, கல்லா, அது அப்படி அல்ல, அப்படி நினைக்காதீங்க. லயுன்பதன்ன ஃபில் ஹுத்தமா. அப்படியான எண்ணம் கொண்டவர்கள், அப்படி யோசித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அப்படி எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஹுத்தமா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் எரியப்படுவார்கள், தூக்கி போடப்படுவார்கள். அந்த ஹுத்தமா என்றால் என்ன? நாருல்லாஹில் மூகதா. அல்லாஹ்வினுடைய கொழுந்து விட்டெறியக்கூடிய நெருப்பு அது. அந்த நெருப்பினுடைய பவரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில், அல்லத்தி, அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த அல்லாஹ்வினுடைய அந்த நெருப்பு என்பது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது என்று சொன்னால், அவர்களுடைய இதயங்களை அது கருக செய்யக்கூடிய அளவுக்கு அது சக்தி பெற்றது. அல்லாஹ்வினுடைய அந்த நெருப்பு என்பது மனிதர்களுடைய உள்ளங்களை தாக்கக்கூடியது, மனிதர்களுடைய இதயங்களை கருகச் செய்யக்கூடிய அளவுக்கு அதிபயங்கரமான அந்த நெருப்புக்கு சொந்தக்காரர்கள் யார்? தன்னுடைய சொத்து செல்வங்களை சேர்த்து கொண்டு, அதை எண்ணிக்கொண்டு, தன்னை மரணத்திலிருந்து இது காப்பாற்றும், தன்னை இறுதி நேரத்தில் இது காப்பாற்றும், தன்னை இதுதான் காப்பாற்ற போகின்றது என்று பிற மக்களுக்கு உதவி செய்யாமல், அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்யாமல், தன்னுடைய பொருளாதாரங்களை தடுத்து வைத்து அதை எண்ணிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இந்த நரக நெருப்பில் எரியப்படுவார்கள், அல்லாஹ்வினுடைய நெருப்பில் எரியப்படுவார்கள். அந்த நெருப்பு என்பது மனிதர்களினுடைய இதயங்களை கருகச் செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்றது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் என்று சொன்னால், இந்த நரகத்துக்கு, இந்த நெருப்புக்கு நானும் நீங்களும் ஒருபோதும் சொந்தக்காரர்களாக மாறிவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் என்றென்றும் உலாவர வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இறுதியாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒருமுறை அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் வந்து அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நான் ஹைபருக்காக செல்ல போகிறேன், எனக்கு பணிவிடை செய்வதற்காக
சிறுவர்களில் ஒரு சிறுவனை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கட்டளை இடுகிறார்கள், சொல்லுகிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு கேட்டால், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனக்கு பின்னால் அமர்த்தி வைத்து கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் எங்கெல்லாம் அந்த வாகனத்தை நிறுத்தி நிறுத்துகிறார்களோ அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதரவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அல்லாஹ்வினுடைய தூதரவர்களுக்கு அந்த பணிவிடை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படிப்பட்ட பிரார்த்தனை தெரியுமா? அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் தனக்கு இல்லாத சந்தர்ப்பங்களிலும் கூட, தான் உணவில்லாமல் இருந்த நிலைமைகளிலும் கூட விருந்தாளிகளை உபசரித்த அந்த மாமனிதர், அந்த மக்களுக்கு தன்னுடைய சதக்கா செய்த தான தர்மம் செய்த அந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார், இறைவா இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், என்னை கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் நீ பாதுகாத்து விடு, வல் அஜ்ஸி வல் கஸல், கோழைத்தனத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் நீ என்னை பாதுகாத்து விடு என்று கேட்டுவிட்டு, வல் புக்லி வல் ஜுபன், இறைவா என்னை இந்த கஞ்சத்தனத்திலிருந்து நீ பாதுகாத்து விடு. எப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படியான பிரார்த்தனையை கேட்கிறார்னு பாருங்க. தன்னிடத்தில் இல்லாத சந்தர்ப்பத்திலும் கூட, தனக்கு தேவை இருக்குகின்ற ஒரு நிலைமையிலும் கூட பிற மனிதர்களுக்கு கொடுத்துதவிய அந்த மாமனிதர் இறைவனிடத்தில் கையை உயர்த்தி, இறைவா என்னுடைய உள்ளத்தில் இருந்த அந்த கஞ்சத்தனத்தை நீ அகற்றிவிடு, இந்த பழக்கத்திலிருந்து நீ என்னை பாதுகாத்து விடு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறார் சொன்னால், நாம் எந்த அளவுக்கு இறைவனிடத்தில் கேட்க வேண்டும், இறைவனிடத்தில் நாம் எந்த அளவுக்கு இந்த பழக்கத்திலிருந்து எம்மை தூரமாக்கி விடு என்று மன்றாட வேண்டிய தேவை இருக்குகின்றது என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாமும் இறைவனிடத்தில் இந்த கஞ்சத்தனத்தை விட்டும் கோலத்தனத்தை விட்டும் இயலாமைத்தனத்தை விட்டும் அடிக்கடி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து இந்த கஞ்சத்தனம் என்ற ஒரு பழக்கத்தை, இந்த ஒரு கொடிய நோயை எங்களுடைய உள்ளத்தில் இருந்து தூரமாக்கியவர்களாக, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரஹ்மத்துக்கும் அவனுடைய மகஃபிரத்துக்கும் அருகில் உள்ள மக்களாக, சுவர்க்கத்துக்கு அருகில் உள்ள மக்களாக, சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழியை இலேசாகக்கூடிய அந்த பழக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் தினம் தினம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த ஜுமா உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவாத்தி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.